இன்றைக்கி வீடியோவில் நம்ம இருக்கிற ஊர் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டவுன். நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் எங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது. நம்ம ஊரை சுற்றி 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் இப்போ நான் மேப்பில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஊர் பக்கத்தில் ஃபுல்லாக வெறும் காடு நிலம் தான் அதிகம். இப்போ நான் மார்க் பண்ணுறது ஃபுல்லாக ப்ளம் ட்ரீஸ். நம்ம இங்கே இருக்கோம், இதான் நம்ம வீடு. இங்கேருந்து நான் மார்க் பண்ணுற ஏரியாவை சுற்றி தான் நம்ம நடந்து வர போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங். இந்த 1 கிலோமீட்டரில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சம்மர் சீசன் வந்துருச்சுனாக்கா வெளியில் போகிறதுக்கே எனக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஃபுல்லாக பூ பூத்து தான் இருக்கும். இது கடுகு தோட்டம். இன்னும் கொஞ்சம் நாளில் இது ஃபுல்லாக காஞ்சி போயிடும். நமக்கு வேணும்னா நம்ம கடுகு கூட எடுத்துக்கலாம். இது நல்லா காயட்டும். நம்ம வீட்டுக்கு தேவையான கடுகுலாம் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சரி வாங்க. இங்கேருந்து ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் காஞ்சி போயிடும். இந்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் நான் 4 தடவை அறுவடை பண்ணிட்டோம். 4 தடவையுமே ஒரு தடவையும் அரை கிலோ அளவுக்கு நமக்கு பழம் கிடைச்சிச்சு. 2 வருஷம் முன்னாடி நாங்கள் வெறும் 6 செடி தான் நட்டோம். ஆனால் அது கீழ்கண் வரும். அதுல இருந்து அது அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 செடி கிட்ட இருக்கு. இது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க செரிஸ் மரம். அவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம அழகாக போகிறப்ப பறித்து சாப்பிட வேண்டியது தான். அவங்க வீட்லேயும் ரொம்ப அதிகமாக பழம் இருக்கிறப்ப நமக்கு பறித்து ஷேர் பண்ணிடுவாங்க. இது அவங்க கொடுத்தது தான். இது ப்ளம் ஃப்ரூட்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு ஊட்டி ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். இந்த தெரு ஃபுல்லாக அந்த மரம் மட்டும்தான். இதை யாரும் பறிக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வரப்போ நம்ம கையை வச்சு நம்ம சும்மா இருக்க முடியாது. பழத்தை பார்த்துட்டு எப்படி நம்ம பறித்து சாப்பிடாம இருக்க முடியும்? எனக்கு வெயில் காலம் ஆச்சுன்னா போதும், எப்போ இந்த பழம் பழுக்கும், எப்போ நம்ம அதை பறிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். டெய்லி பார்ப்போம். என் பசங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ அது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் போதும், அம்மா பழம் பழுத்துருச்சு, நம்ம பறித்து சாப்பிட்லாமா கேட்பாங்க. எவ்வளோ கையில் கொள்ளுதோ அவ்வளோ பறித்து வச்சுக்கிட்டு நாங்கள் போகிற வழியில் சாப்பிட்டுட்டே போவோம். அது மட்டும் இல்லை, பறிச்சுட்டு வந்து பவுலில் போட்டு வச்சுடுவோம். அப்போது சீசன் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு பழத்துக்கு பஞ்சமே இல்லை. இன்றைக்கி நம்ம கடுகு எடுக்கல, அது இன்னுமே கொஞ்சம் நல்லா காயணும். அதுக்கு நம்ம இன்னும் ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுவோம். இங்கே இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம இந்த வயல்வெளி நடுவில் போகிறப்போ இது பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக பிளாக்பெரிஸ் கிட்டத்தட்ட 1 கிலோவே வந்துட்டு 12 யூரோ இல்லைன்னா 10 யூரோ அது விற்பாங்க. அது கடையை பொறுத்து. இந்த வயல்வெளியில் இந்த ஓரம் ஃபுல்லுமே பிளாக்பெரிஸ் தான். இதை நம்ம வந்துட்டு வெறும் கையில் பறித்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்து தான் அதை பறிக்க முடியும். மாதிரி இன்னும் நிறைய பழுக்கவும் இல்லை. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது ஃபுல்லாக பழுத்துடும். அப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பயிர் உள்ளார கீரையும் முளைஞ்சிருக்கும். சக்கரவர்த்தி கீரை இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மணத்தக்காளி கீரை நிறைய வரும் எங்கள் ஊரில். அப்போ கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இன்னும் அதுக்கான சீசன் வரல. இந்த வீட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மணத்தக்காளி செடி இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் பிரிக்க மாட்டோம், ஏன்னா ரோட் ஓரத்தில் இருக்குல்ல. சரி, ஓகே. புது இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.